Good morning, dear 11 students. Physics Unit 2 kinematics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் வெக்டர் ப்ராடக்ட் உடைய சம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டர் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 2.13 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். Determine the position vector for the following particles which are located at points P, Q, R, S. பாருங்க, இந்த PQRS உடைய பார்ட்டிக்கல் நினச்சி அவருடைய பொசிஷன் வெக்டர் நம்ம சொல்ல போகிறோம். இதில் பாருங்க, Bங்கிற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சில் இங்கே இருக்குது, Qங்கிற பாயிண்ட்டு ஒய் ஆக்ஸ் XY பிளேனில் இங்கே இருக்குது, எஸ்ங்கிற பார்ட்டிக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளேனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைனஸ் எக்ஸ் பிளேனில் ஒரு என்னது ஆறுங்கிற பாயிண்ட் இருக்குது. பி எக்ஸ் ஆக்சிஸ், கியூ எக்ஸ் ஒய் பிளேன், ஆர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பிளேனில் இருக்குது. இதை பொறுத்து நம்ம உடைய ஒவ்வொரு பாயிண்டோடைய பொசிஷனை சொல்ல போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஃபார் த பாயிண்ட் பி. பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? 0 1 2 3. அப்போது இது என்னதுங்க? மைனஸா? அப்போ -3i கேப். அப்போது 3i கேப்பில் என்னது பொசிஷன் வெக்டர் இருக்குது. ஆர் உடைய இந்த பாயிண்டை சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வெக்டர் ஃபார் த பாயிண்ட் Q இந்த இருக்குங்க. எக்ஸ் ஆக்சில் நேராக பாருங்கள், 0 1 2 3 4 5. அப்போ +5i கேப். ஒய் ஆக்சில் பாருங்கள், 0 1 2 3 4 +4 ஜே கேப். அப்போ ஆர்கியூங்கிற பார்ட்டிக்கலுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸில் 5 பாயிண்ட் என்ன வேண்டியதாங்க, 5வது பாயிண்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு 4th இருக்குது. அப்போது +5i கேப் ப்ளஸ் ஒய்னா ஜே கேப் +4 ஜே கேப் முடிஞ்சிருச்சு. அடுத்து பொசிஷன் வெக்டர் ஃபார் த பாயிண்ட் ஆர் எங்கெங்க இருக்குது? இது வந்து பி, இது Q, இது ஆர். பார்த்தீங்கன்னா 1 2, நான் கூட 3 சொல்லிட்டோம்ல. இது என்ன பார்ப்போம், இது என்னது 1 2. ஆர் ஈக்குவல் டு -2i கேப், -2i கேப்பில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பார்த்தோம்ல, இது வந்து ஆர்பி 0 1 2 3, அதானது 3i கேப் கொடுத்துருக்கு. ஆர்பிங்கிறது 3i கேப், ஆர்கியூங்கிறது 5i 4j, ஆருங்கிறது -2 0 1 2 -2i கேப். அடுத்து பாக்கி என்ன இருக்குது? எஸ் இருக்குது. எஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், ஆறுங்க எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டு 0 1 2 3. அப்போ 3i கேப். மைனஸ் ஒய் ஆக்சிஸில் 0 1 2 3 4 5 6. அப்போ -6 ஜே கேப். சரிங்களா? சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. பிங்கிற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சில் என்னங்க பாசிட்டிவ் 3i கேப். கியூங்கிற பாயிண்ட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து +iயில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் -4 இருக்குது. அதை அப்படியே எண்ணி எழுத போகிறீங்க. ஆறுங்கிற பாயிண்ட்டு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 0 1 2ல் இருக்குது, அதெல்லாம் -2i கேப். நெக்ஸ்ட் பாருங்க, a person initially at rest starts to walk 2 meters towards the north. நார்த்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ஆமாம் வச்சுக்கிறீங்க. சவுத் என்னது? அடுத்து a person initially at rest starts walk 2 meters towards north. என்னது ஒரு 2 மீட்டர் நார்த்துக்கு போகிறாரு ஒய் ஆக்சிஸில். தென் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சவுத்துக்கு கீழே என்னது 5 meters வர்றாரு. அண்டு தென் 3 meter டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 3 meter லெஃப்ட் வர்றாரு. தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் வெக்டர் ஆஃப் த பர்சன் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப்? ஈஸி தான். அப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள். 0ல் இருக்கிறாங்க அந்த பர்சனு. அட் ரெஸ்ட்லேருந்து என்ன பண்ண ஸ்டார்ட்ஸ் டு வாக் இன் 2 meter டுவர்ட்ஸ் நார்த். இது ரொம்ப முக்கியங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது போதும். நம்ம கிராஃப்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, மேப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நார்த்து, சவுத்து, அப்பரில் நார்த்து, கீழே சவுத்து, ரைட்டில் ஈஸ்ட், லெஃப்ட்டில் வெஸ்ட்டு. இல்லை மாற்றம் இல்லை, அப்படியே பண்ணுங்கள். இப்போ 0லேருந்து என்ன பண்ணுறாரு அவர், ஒரு 2 meters நார்த்துனா ஒய் ஆக்சிஸில் 2 ஜேக்கப்னு போட்டுக்கிறோங்க. சரிங்களா, இங்கே போகிறாரு. ரைட், போயிட்டார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தென் 1 meter டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. அதுலேருந்து 1 meter ஈஸ்ட்டு போகிறாருங்க. அந்த இங்கே வந்துட்டார். இப்போ 1 meter இங்கே வந்துட்டார். தென் 5 meter டுவர்ட்ஸ் த சவுத். அதுலேருந்து என்னது ஒரு 5 meters கீழே வராருங்க. இப்போ இது 2 போனாரா, அடுத்து 1 வந்துட்டாரா. இப்போ அவர் பொசிஷன் எனக்கும் 1ல் இருக்கும். அவள் 5 meters என்ன பண்ணோம், ஒரு நெகட்டிவ் ஒய் ஆக்சில் அந்த எங்கே நிற்கிறாரோ அங்கேருந்து 5 கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சில் 4 வரும். ஏன்னா அவருக்கு அங்கேருந்து 5 இங்கே வந்துட்டாருங்களா. இந்த இங்கே வந்துட்டார். இப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் 4க்கு வந்துட்டார். ஏன்னா 5 meter வந்திருக்காரு சவுத். அண்ட் தென் 3 meter டுவர்ட்ஸ் த வெஸ்ட். அங்கேருந்து 3 meter இங்கே வராரு. இப்போது இவர் இருக்கிறது 5னா இங்கே இருக்கார். அங்கேருந்து 3 meterனா இங்கே 1 meter போயிடும். மிச்சம் 2க்கு வந்தால் தான் அவர் 3 meter கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா 1 meter இங்கே நிற்கிறாரு. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 meter, ரிமைனிங் 2 meter. அப்போது நெகட்டிவ் எக்ஸைஸில் 2 meter தாண்டி போனார்னா அவனது மொத்தமாக 3 meter வந்திருப்பார். அப்போ என்ன கிடைக்கிது, -2i cap -3j cap. ஓகேங்களா, எப்படி பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். அவர் இங்கே 0ல் இருக்கார். எ பர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட்டு டு வாக்ஸ் இன் 2 meter டுவர்ட்ஸ் த நார்த்து. மேலே 2 meter போயிட்டார். 2வது பாயிண்டில் போய் இப்போ நிற்கிறாரு. தென் 1 meter டுவர்ட்ஸ் த ஈஸ்ட்டு. அதுலேருந்து அவர் 1 meter ஈஸ்ட்டுக்கு போகிறாருன்னா எக்ஸ் ஆக்சில் 1வது மீட்டரில் வந்து இங்கே நிற்பார். அப்போ எக்ஸ் ஆக்சில் இங்கே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தென் 5 meter டுவர்ட்ஸ் த சவுத்து. அப்படியே இங்கே வர்றாருன்னா 4க்கு வந்துடுவார். ஏன்னா இங்கே 1லேருந்து இங்கே 4னா 5 ஆயிருமா, இங்கே 4க்கு வந்துடுவார். அப்படி நிற்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வராரு. லெஃப்டில் வந்து இந்த ஆக்சிஸுக்கு வரல, 1 meter ரைட்லேயே என்ன பண்ணுறாரு, அப்படியே இறங்குறாரு. இப்போ இங்கேருந்து மறுபடியும் வெஸ்ட்டுக்கு 3 meter போகிறாரு. இங்கே இங்கேருந்து இந்த ஆக்சிஸுக்கு வர்றது 1 meter, மறுபடியும் இங்கே வர்றதுக்கு 2 meter, மொத்தமாக 3 meter. அதானது -2 இந்த பொசிஷனை பற்றி சொல்கிறோம். இந்த பொசிஷனை எப்படி சொல்கிறோம், -2i cap. ஏன் 3 meter வந்தாரா, 3 meter வரும்போது 2 தான் வந்துச்சா, அப்போ -2i. இப்போ என்னது -3j. அப்போது இங்கேருந்து இங்கே வர்றது 5 meterனா என்னது -3j. அப்போ டோட்டலாக ஆர் வெக்டர் ஈக்குவல் டு -2i cap -3j cap. இந்த அப்படியே இந்த நம்பர்ஸை எண்ண வேண்டியது தான். புக்ஸை வச்சுக்கிதுங்க, அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே எண்ணி எண்ணி சொல்லுங்கள். ஈஸியாக இந்த பொசிஷன் வெக்டர் கிடச்சி போயிடும். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Distance is the actual path length traveled by an object in the given interval of time during the motion. It is a positive scalar quantity. Distance நாங்கள் அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் அவர் எங்கே போய் சேரணுமோ அதோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கிறாரு, இப்படியே போகிறாரு, இப்படி போகிறாரு, இப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, மறுபடியும் இங்கே வந்து சேராரு. அவர் டோட்டலாக எவ்வளவு லென்த்தை ட்ராவல் பண்ணாருங்கிறது தான் டிஸ்டன்ஸ். சொல்லுதுங்களா? அதாவது என் பக்கத்து வீட்டில் இருக்க வீட்டையே நான் என்ன பண்ணலாம், ஒரு 3 தெரு சுற்றி வந்து அந்த வீட்டுக்கு நான் வரலாம். ஓகேங்களா, அதுதான் டிஸ்டன்ஸ். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஃபைனல் எண்ட் அடைஞ்சிங்களோ அந்த மொத்த லென்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன். இங்கே தான் எண்டு பாயிண்ட்டு, இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்படியே சுற்றிலாம் வராமல்
ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு வந்துட்டார், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டார். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதுக்கு என்ன பேர்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். கொடுக்கப்பட்ட காலத்தில் ரெண்டு ஃபைனலுக்கும் இனிஷியல் பொசிஷனில் ஏற்பட்ட தொலைவு. It can also be defined as the shortest distance between the two positions of the object and its direction is from the initial to final position of the object. Direction இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர் காம்போனன்ட் during the given interval of time. It is a vector quantity. Figure 2.26 illustrates the difference between the displacement and distance. தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்கு. டிஸ்டன்ஸ்னா தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. எல்லா பக்கமும் ஊரெலாம் சுற்றி வந்து ஃபைனல் பொசிஷன் வந்தால் அது வந்து இந்த டிஸ்டன்ஸு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பேர். Assume your school is located 2 km away from your home. உங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் உங்கள் ஸ்கூல் இருக்குது. In the morning you are going to school, in the evening you come back home. In this entire trip, what is the distance traveled and the displacement covered? டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ தூரம் போகிறோம் திரும்பி வரோம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4 கிலோமீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்க? ஃபைனல்லேருந்து இனிஷியலை கழிக்கணுங்க. ஃபைனல் எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? ஹோமில் ஸ்டார்ட் பண்ணார். எங்கே வந்து முடித்தார்? ஹோம்லேயே முடிச்சிட்டாரு. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ரெண்டும் ஒரே பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஓகேங்களா? த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு 0. இட் இஸ் பிகாஸ் யுவர் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆர் த சேம். எங்கே தொடரும் அங்கே வந்து நிற்கிறார், எந்த ஒர்க்கு நடக்கலை அப்படின்னது சேம். பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் 4 கிலோமீட்டர். ஓகேங்களா? Calculate the displacement vector for a particle moving from point B to Q as shown in figure below. Calculate the magnitude of the displacement பார்க்க சொல்லுவாங்க. இந்த படத்தில் பாருங்க, Bங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1ல் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 1ல் இருக்குது. அப்போ ரெண்டுமே யூனிட். அப்போ ஐ கேப் ஜே கேப். பாயிண்ட் கியூவை கவனிங்க, அது எக்ஸாக்ஸில் நேராக 4க்கு நேராக இருக்குது பாருங்கள். அப்போ 4i கேப். ஒய் ஆக்ஸில் பாருங்கள் 2ல் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2j கேப். அப்போ க்யூங்கிற பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா 4i கேப் 2j கேப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் ஐ கேப் ஜே கேப்பில் தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பிக்கு இடையில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனை பார்க்கணும். அப்போ ஃபைனல் பொசிஷன் டு இனிஷியல் பொசிஷனை என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஆர் ஈக்குவல் டு 4i plus 2j cap minus i cap plus j cap. அப்போ ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4i plus 2j minus i minus j. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஐ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே. அப்போ 4 minus 1 i cap plus 2 minus 1 j cap. 4ல் 1 போச்சுன்னா 3i cap. 2ல் 1 போச்சுன்னா j cap. அப்போ டெல் ஆர் ஈக்குவல் டு 3i cap plus j cap. இது என்னது? மேக்னிட்யூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். அது என்னது என்ன இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணுங்கள்? ஆட் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்லாம். ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர் ஏஇசட் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ என்ன மேக்னிட்யூட் பார்த்தலாமா? அப்போ இதை பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்னது? 3 ஸ்கொயர் 10, 1 ஸ்கொயர் 1. அப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 1 10 யூனிட்ஸ். அப்போ இதோட பொசிஷனுடைய மேக்னிட்யூட் என்னதுங்க? 10 யூனிட்டாக அமையுது. நெக்ஸ்ட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கு, ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த மாதிரி நோட்ஸ் பார்க்கும்போது அதில் 1 மார்க் கேட்பாங்க. கொஞ்சம் கவனமாக நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். The distance traveled by an object in a motion in a given time is never negative or 0. It is always positive. எப்போவுமே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் பொழுது அது பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாவோ ஜீரோவோ இருக்காது. ஏன்னா நீங்கள் டிஸ்டன்ஸுங்கிறது எங்கேருந்து எங்கே போனாலும் நீங்கள் போகிற மொத்தத்தையும் கூட்டுறது தானே. அப்போ எப்படி இருக்கும்? ஜீரோவா வாய்ப்பே இருக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருக்கலாமே தவிர டிஸ்டன்ஸு ஜீரோவாக இருக்காது. எவ்வளோ தூரம் நடந்தீங்களோ அது உங்களுடைய கூட்டுத்தொகையில் பாசிட்டிவில் தான் கிடைக்கும்.
the displacement on object in given time can be positive, 0 or negative. எப்படினாலும் இருக்கலாம். அதே இடத்துக்கு வந்தால் 0, அதை தாண்டி போனால் என்னது பாசிட்டிவ், அதோட குறைஞ்சி வந்தால் நெகட்டிவ், அது எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். The displacement of an object can be equal or less than the distance traveled, but never greater than the distance traveled. Displacement கம்மியாக தாங்க இருக்கும். அது என்ன, அது கண்டிப்பாக கிரேட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை. The distance covered by an object between two positions can have many values, but the displacement between the has only one value in magnitude. டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, டூ பொசிஷனை பொறுத்து நிறைய வேல்யூஸை அது பெறலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பெறலாம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் த டூ ஒன்லி ஒன் வேல்யூ, அது மேக்னிட்யூட்டை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அது பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஒரு டைம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், எதில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரில், டிஸ்டன்ஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. புரிஞ்சிச்சுன்னா ஒரு டைம் படித்து என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ரைட் பண்ண முடியாட்டி எனக்கு அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு ரைட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.